அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அண்ட் வயசானவங்களை பத்தி ஒரு டிஸ்கஷன் பண்றது வந்து ரொம்ப ஒரு இப்போ ஒரு அப்ரோப்ரியேட்டான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் இப்போ ஸ்டேஜ்ல. ஸோ அதை பத்தி நம்ம என்னன்னு ஒரு சைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்ப பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முதுமையை வந்து நம்ம கரெக்டான கோணத்துல வந்து புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ டெவலப்மெண்டல் சைக்காலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் உண்டு எங்க இதுல. சோ அதுல நம்மளோட ஹியூமன் டெவலப்மெண்ட்ல வேரியஸ் ஸ்டேஜஸ் நம்ம பாக்குறப்போ மனிதன் வந்து பொதுவா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா அவன் வந்து விரும்பத்தகாத ஒரு ஸ்டேஜ்ன்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு இதை வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லலாம். ஒண்ணு வந்து அடலசன்ஸ், இன்னொன்னு வந்து இந்த முதுமை. இது ரெண்டு தான் வந்து மனுஷங்க வந்து அந்த அந்த ஸ்டேஜை கிராஸ் பண்றப்பதான் அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேஸா வந்து ஃபீல் பண்றோம். பட் ஆக்சுவலா ரெண்டுலயுமே என்னன்னா அதை கரெக்டா ஹேண்டில் பண்ற டெக்னிக் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மற்ற ஸ்டேஜஸ் மாதிரியே இதையும் வந்து நம்ம ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா நல்லபடியா கடக்க முடியும், நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் கடக்க வைக்க முடியும். சோ அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. சோ இன்னைக்கு நம்ம அதுல பார்க்க போற விஷயங்கள் வந்து இப்ப முதுமைன்றது வந்து மனித வளர்ச்சியின் ஒரு அடுத்த ஸ்டேஜ் தான். ஒரு ஒரு கடைசியா நம்ம வாழ்ற ஸ்டேஜ் வந்து பயாலஜிக்கல் ப்ராசஸ்ல முதுமை தான் வந்து கடைசி ஸ்டேஜ்ன்னு நம்ம பாக்குறோம். சோ இந்த ஸ்டேஜ நம்ம ஸ்பெசிபிக்கா கவனிச்சு பார்த்தோம்னா இதுல நிறைய சேஞ்சஸ் நடக்கும் நமக்குள்ள. சோ உடல் ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி, நிறைய மாற்றங்கள் இருக்கும். சோ இந்த மாற்றங்கள் பத்தின அவேர்னஸ் நமக்கு இருக்கு அப்படின்னா நம்மளால நல்லபடியா இந்த ஸ்டேஜ ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப முதுமைனாலே நிறைய மன ரீதியான பிரச்சனைகள், சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் வரும்னு வந்து ஒரு மித் இருக்கு. பட் ஆக்சுவலா அப்படி கிடையாது. நம்மளோட லைஃப் ஸ்டைல நம்ம நல்லபடியா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா மென்டல் இல்னஸ் இல்லாமயே நம்மளோட ஓல்டேஜ வந்து நம்ம நல்லபடியா கடக்க முடியும். சோ அதுக்கு என்னென்ன வழின்னு தான் நம்ம இதுல பார்க்க போறோம். சோ முதுமைனாலே மறதி வரும், நிறைய மென்டல் இல்னஸஸ் வரும் அப்படிங்கறதும் வந்து ஒரு மித் தான். சோ மென்டல் டிசார்டர்ஸ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஏஜிங். சோ அது இல்லாம நம்ம ஏஜிங்க அழகா கடக்க முடியுங்கிறது தான் நம்ம இந்த பிரசன்டேஷன்ல பார்க்க போறோம். சோ பொதுவா வயசானவங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட மென்டல் ஹெல்த்ல நம்ம என்னெல்லாம் கவனம் செலுத்தணும் அப்படின்னா அவங்களோட இமோஷனல், சைக்கலாஜிக்கல் அண்ட் சோசியல் வெல்பீயிங். ஸோ அவங்க மனதளவுல அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்கு, ஸோ அவங்க மத்தவங்க கூட பழகிறது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். வயதானவங்களை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா நம்மளை விட அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறத வந்து நம்மளால கவனிக்க முடியும். ஸோ மறதியா இருக்கட்டும், இல்ல சில விஷயங்கள் வந்து காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் நம்ம சொல்லுவோம் அத. சோ அந்த ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து கொஞ்சம் வயசாக குறையறது வந்து நம்மளால கவனிக்க முடியும். சோ இந்த வயசானவங்க கிட்ட நல்ல மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டான நல்ல குவாலிட்டியான லைஃபை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். சோ அதுக்கு வந்து நம்ம எல்லாரோட சப்போர்ட்டுமே அவங்களுக்கு தேவை. சோ குழந்தைகளா, அவங்களோட பிள்ளைகளா மட்டும் இல்லாம இந்த சொசைட்டியும் நிறைய விஷயங்கள்ல ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா ஓல்டேஜ வந்து ரொம்ப ஹாப்பியானதா நம்மளால மாத்த முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட். முதுமையில வந்து மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப மத்த ஸ்டேஜ்ல முக்கியம் இல்லையாங்கிற கேள்வி வந்து வரக்கூடாது. ஏன்னா எல்லா ஸ்டேஜ்லயுமே மென்டல் ஹெல்த் முக்கியம் தான். அதுல முதுமையில வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து ஆக்சுவலா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆன ஸ்டேஜ் இல்லையா? சோ அந்த ஸ்டேஜ்ல வந்து ஈஸியா அவங்களோட ஈகோவை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய நம்ம லைஃப்ல வந்து பார்க்க முடியும். ஸோ அவங்களுக்கு முந்தி இருந்த வேலை இருக்காது. ஸோ வீட்டுலதான் இருப்பாங்க. ஸோ அந்த மரியாதை இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும். முந்தி மாதிரி நம்ம முக்கியம் இல்லையோன்ற எண்ணம் வரும். ஸோ அவங்களாவே நிறைய விஷயங்கள் யோசிச்சு அவங்க லைஃபை வந்து கஷ்டப்படுத்திக்குவாங்க. ஸோ இதுதான் மனித இயல்பு. சோ இதை வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் ஃபீலிங்கை வந்து நம்ம கொடுக்கணும். சோ எதுனாலும் அவங்களா சுயமா அவங்க இது நாள் வரை எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து அவங்க வாழ்றதுக்கான வழிமுறைகளை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்கள வந்து அவங்களால எல்லாம் பண்ண முடியும். சோ அவங்கள எந்த அளவுக்கு இண்டிபெண்டா வச்சுக்க முடியுமோ அதை வச்சுக்கணும். நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ், இப்போ வந்து அவங்கள தனிமையில இல்லாம அவங்க கூட உறவாடுறதுக்கு அவங்களோட ஃபேமிலியோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ பக்கத்துல இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப முக்கியம். இப்போ சோசியல் ஆக்டிவிட்டீஸ்னு பெரிய பார்ட்டிஸ்க்கோ கிளப்ஸ்க்கோ இல்ல பெரிய அசோசியேஷன் மீட்டிங்ஸ்க்கோ போறது இல்ல. சும்மா ஒரு பார்க்ல போய் அவங்க நடக்கிறப்ப ஒரு 4 பேர்த்திட்ட பேசுறது கூட சொசைட்டி கூட அவங்க கனெக்டடா இருக்கிற ஒரு விஷயம் தான்.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாலே அவங்களோட மென்டல் ஹெல்த்தை நம்மளால நல்லா என்ஹான்ஸ் பண்ண முடியும். இப்போ முதுமைன்னு நம்ம பாக்குறப்போ பொதுவா அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்து இதெல்லாம் தான். ஸோ டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ், டிமென்ஷியா, டெலிரியம், ஸ்லீப் டிசார்டர்ஸ், சப்ஸ்டன்ஸ் மிஸ்யூஸ், லோன்லினஸ் அண்ட் சோஷியல் ஐசோலேஷன். ஸோ இதுதான் வந்து பெரும்பான்மையான முதியவர்கள் அனுபவிக்கும் ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை பத்தி தான் நம்ம வந்து டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிப்ரெஷன். முதுமையில வர்ற டிப்ரெஷனோட நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். முதுமையில வர டிப்ரெஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப சிம்டம்ஸ், இப்ப டிப்ரெஷன்ற வார்த்தை வந்து ரொம்ப காமனா எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன குழந்தை கூட நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லு. சோ அப்படி கிடையாது. சோ டிப்ரெஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு 2 வீக்ஸ் டைம்க்கு கன்சிஸ்டன்டா அவங்களால பழையபடி வாழ முடியாத ஒரு ஸ்டேட். சோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களே இப்ப வந்து அவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பெட்டை விட்டு எந்திரிக்க பிடிக்காம இருக்கும். யார் கூடயும் பேசாம இருப்பாங்க. ஒண்ணு நிறைய சாப்பிடுவாங்க, இல்ல சாப்பிடாம இருப்பாங்க, இல்ல ஒண்ணு நிறைய தூங்குவாங்க, இல்ல தூங்காம இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ இது வந்து 2 வீக்ஸ்க்கு மேல பெர்சிஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம டிப்ரெஷன் ஐடென்டிஃபை பண்ணுவோம். சோ இதெல்லாம் வந்து பொதுவா அவங்க கிட்ட இருக்க சிம்டம்ஸ். ரொம்ப கவலையாவே இருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பாங்க, பசி இல்லாம இருப்பாங்க, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், ஒரு ஒரு நம்பிக்கையற்ற தன்மை வந்து அவங்க கிட்ட இருக்கும். சோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா இதோட மெயின் ரீசன்ஸ் அப்படின்னு வயசானவங்க கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா குரோனிக் இல்னஸ். இப்போ ஏதாவது ஒரு கேன்சர் மாதிரியான நோயோ இல்ல ஒரு பிரஷர், சுகர் மாதிரியான நோய் கூட ஒரு குரோனிக் இல்னஸ் வர்றது அப்படின்னா அது வந்து டிப்ரெஷனுக்கு நிறைய நேரம் வழிவகுக்குது வயசானவங்க கிட்ட. அதே மாதிரி லாஸ் ஆஃப் ஸ்பௌஸ், கணவனோ மனைவியோ நம்மளோட பார்ட்னர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த லைஃப்ல ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகுது இல்லையா? சோ அதை ஹேண்டில் பண்ண முடியாம நிறைய பேர் டிப்ரெஷன் வருது. டிசபிலிட்டி நீங்க என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா இது வரைக்கும் அவங்க எவ்வளவு ஃபங்க்ஷனலா இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இருக்க முடியாம ஒரு சார்பு தன்மை வருது இல்லையா? சோ அந்த ஒரு டிசேபிள்ட் ஃபீலிங் நம்ம சொல்லுவோம், ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ். அதுக்கப்புறம் சோஷியல் ஐசோலேஷன். சோ இது வந்து பொதுவாவே நம்ம பாக்குறோம், வயதானவர்கள் வந்து நிறைய நேரம் தனிமையில தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஏன்னா இளையவர்கள் வந்து தே ஆர் பிஸி வித் தியர் லைஃப்ஸ். சம்பாதிக்கிறதுல அவங்க லைஃப ஓட்டுறதுலதான் அவங்களுக்கு டைம் இருக்கு. சோ இந்த சோஷியல் ஐசோலேஷன். சோ இந்த 4 மெயின் ரீசன்ஸ்னாலதான் டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து வயதானவர்கள் கிட்ட வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது ஆங்ஸைட்டி. ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸோட முக்கிய சிம்டம்ஸ் அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. எக்ஸசிவ் வரி இருக்கும். ஒரு சின்ன விஷயத்து கூட திரும்ப திரும்ப அவங்க கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. பேனிக் அட்டாக்ஸ், ரொம்ப படபடப்பு, டென்ஷன் ஆகுது, அது எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். இரிட்டபிலிட்டி இருக்கும். மசில் டென்ஷன் என்னன்னா அந்த டென்ஷன்ல மசில்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஸ்டிஃபா வச்சுக்கிறது, அதனால ஏற்படுற வலி, அதுவும் வந்து ஒரு சைடு எஃபெக்டா இருக்கும் அவங்க கிட்ட. அப்புறம் ஸ்லீப் ப்ராப்ளம். ஸ்லீப் ப்ராப்ளம் வந்து மோஸ்டா வயதானவர்கள் கிட்ட இருக்க மென்டல் இல்னஸ் எல்லாத்துலயுமே இந்த ஸ்லீப் ப்ராப்ளம் சிம்டம் வந்து நம்மளால பார்க்க முடியும். சோ இந்த ஆங்ஸைட்டியோட காசஸ் நம்ம மெயினா பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் கன்சர்ன். ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் சின்னதா ஒரு அவங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னா கூட அது ரொம்ப ஃபேட்டல் ஆயிருமோ, அவங்க உயிருக்கே அது ஒரு பிரச்சனை ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பெரியவர்களுக்கு வந்து இயல்பாவே வந்துருது. சோ அந்த ஹெல்த் கன்சர்ன் தான் வந்து முதியவர்கள்ட்ட வர ஆங்ஸைட்டி டிசார்டருக்கான மெயின் காரணம். அடுத்தது பினான்சியல் ஸ்ட்ரெஸ். முந்தி மாதிரி அவங்க வந்து பினான்சியலி இண்டிபெண்டா இருக்க மாட்டாங்க. மோஸ்டா வந்து அவங்க பிள்ளைகளை சார்ந்து ஒரு வாழ்க்கை வாழ்றப்போ அது வந்து அவங்கள ரொம்ப ஆங்ஷியஸ் ஆக்குது. ஃபியர் ஆஃப் டிபெண்டன்சி. சோ நம்ம ஒரு சார்பு தன்மையான வாழ்க்கையை வாழ்றோம், அது நிலையானதா இல்லையா, நம்ம பிள்ளைங்க நம்மளை எப்பயும் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா, சோ இந்த மாதிரியான நிறைய குழப்பங்கள் வந்து அவங்க மனசுல இருக்கு. பெரீவ்மெண்ட்னா அகைன் லாஸ் ஆஃப் ஸ்பௌஸ், அந்த ஸ்பௌஸ் அதனால வர்ற கவலை. சோ இந்த 4 ரீசன்ஸ் தான் மெயினா முதியவர்கள் கிட்ட ஆங்ஸைட்டி டிசார்டர் வர்றதுக்கான காரணமா அறியப்பட்டிருக்கு. அடுத்தது இன்னொரு முக்கியமான காரணம் வந்து லோன்லினஸ் அண்ட் சோஷியல் ஐசோலேஷன். இந்த லோன்லினஸ் அண்ட் சோஷியல் ஐசோலேஷனுக்கான காரணம் நம்ம பார்த்தோம்னா ரிட்டையர்மெண்ட், லிவிங் அலோன், ரெடியூஸ்ட் மொபிலிட்டி அண்ட் லாஸ் ஆஃப் லவ்ட் ஒன்ஸ். ரிட்டையர்மெண்ட், ஆஃப்கோர்ஸ் ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு பெரிய வாழ்வியல் மாற்றத்தையே ஏற்படுத்துது. சோ அவங்க சொசைட்டி கூட இருந்த கனெக்ஷன் எல்லாமே கட் ஆகி அவங்க டோட்டலா வீட்லயே முடங்கி போற ஒரு ஸ்டேட் தான் ரிட்டையர்மெண்ட்.
இது வந்து எல்லாத்துக்கும் வந்து சூட் ஆகாது. அதாவது ரிட்டையர்மெண்ட்டையுமே என்ஜாய் பண்ற ரொம்ப ஆக்கப்பூர்வமா மாத்திக்கிற முதியவர்களும் இருக்காங்க. சோ அந்த சொசைட்டிக்குள்ள கனெக்ஷன் வந்து கட் ஆகுறப்போ அதை எப்படி மாத்துறாங்க, அதை ஹேண்டில் பண்ண முடியாதவங்க வந்து சஃபர் ஆறாங்க. லிவிங் அலோன்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் அவங்க குழந்தைகளோட இல்ல. முக்காவாசி வந்து அவங்களோட பிள்ளைகள் படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ இல்ல திருமணம் முடிந்தோ அவங்க குடும்பத்தை விட்டு போயிருந்தாங்க. சோ கடைசியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க. சோ இதை வந்து நம்ம எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். சோ குஞ்சுகள் எல்லாம் பறந்து போன அப்புறம் அந்த வெறும் கூடுல இருக்க தாய் பறவையும் தந்தை பறவையும் எப்படி ஒரு ஒரு பதட்டத்திலையும் ஒரு கவலையிலையும் இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு லோன்லினஸ் ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருக்கும். ரெடியூஸ்ட் மொபிலிட்டி, இதுக்கு மெயின் காரணம் அவங்களோட உடல் உபாதைகளாகவும் இருக்கலாம். ஸோ முந்தி மாதிரி அவங்களால நடக்க முடியாது, வெளியூருக்கு டிராவல் பண்ண முடியாது, அதனாலயும் இருக்கலாம். ஒண்ணு ரிட்டையர்மெண்ட்னாலையும் இருக்கலாம். ஸோ வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய குறைஞ்சிருது. ஸோ ரெடியூஸ்ட் மொபிலிட்டி அண்ட் லாஸ் ஆஃப் லவ்ட் ஒன். ஸோ இந்த ரீசன்ஸ்னாலதான் மெயினா லோன்லினஸ் அண்ட் சோஷியல் ஐசோலேஷன் வருது. இது ஏன் நம்ம முக்கியமா கவனிக்கணும் அப்படின்னா, இந்த லோன்லினஸ் அண்ட் சோஷியல் ஐசோலேஷன் வந்து திரும்ப இட் மைட் லீட் டு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, டிமென்ஷியா, ஈவன் ஹார்ட் டிசீஸ் அண்ட் ப்ரீமெச்சூர் மொர்டாலிட்டி. ஸோ இந்த லோன்லினஸ் அண்ட் ஐசோலேஷன் வந்து முதுமையில வர்ற ஒரு மென்டல் ஹெல்த் டிசார்டரா இருந்தாலும் இது வந்து இன் டர்ன் இட் கேன் காஸ் சோ மெனி அதர் டிசார்டர்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க தனிமையா ஃபீல் பண்ணாம நம்ம பாத்துக்கணும். ஸோ இதுக்கு வந்து என்னதான் சுத்தி இருக்கவங்க எஃபர்ட் போட்டாலும் இதுல அந்த முதியவர்களோட மனப்பான்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஸோ அவங்களும் ரியாலிட்டியை சில நேரங்கள்ல புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா டைமும் பிள்ளைங்க வந்து அவங்க கூட இருக்க முடியாது. அவங்களோட வாழ்க்கையை பாக்குறதுக்கு அவங்க போகணும் அப்படின்னா சில நேரத்துல தனிமையை அவங்க ஒத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை முதியவர்கள் கண்டிப்பா ஏற்படுத்திக்கணும். ஸோ இதுக்கு அகைன் நம்ம வந்து கவுன்சிலிங் இல்ல மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸோட ஹெல்ப் இதெல்லாம் வந்து நம்ம ரீச் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் லோன்லினஸ் அண்ட் சோஷியல் ஐசோலேஷன். இப்போ பொதுவா இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் வந்து மெயினா முதுமையில வர மென்டல் ஹெல்த் டிசார்டர். இமோஷனல் வெல்பீயிங் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு பிசிக்கல் ஹெல்த் முக்கியமோ அதே அளவுக்கு இமோஷனல் வெல்பீயிங்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். சோ நான் டைமுக்கு சாப்பிடுறேன், நான் டைமுக்கு தூங்குறேன், அதை தாண்டி நான் எவ்வளவு ஹாப்பியா என்னை வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து என்னோட ஓவரால் வெல்பீயிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த இமோஷனல் வெல்பீயிங்கை எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3 டைப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து இமோஷனல் வெல்பீயிங்கை அஃபெக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அதாவது உடல் ரீதியான காரணங்கள். முதல் காரணமா குரோனிக் இல்னஸ் ஆர் குரோனிக் டிசீசஸ் இருக்கு. இது முக்கால்வாசி வயதானவர்களுக்கு வரக்கூடிய ஹார்ட் டிசீஸா இருக்கலாம், இல்ல சுகர், பிரஷர், ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரியான டிசார்டர்ஸா இருக்கலாம். பெயின், இப்போ முதியவர்களுக்கு அவங்கள ப்ராப்பர் எக்ஸசைஸ் ஹேபிட் இல்ல அப்படின்னா இந்த மூட்டு வலியில இருந்து கை கால் வலியில இருந்து நிறைய வலிகளை வந்து அவங்க அனுபவிக்கிற மாதிரி ஆயிருது முதியவர்கள். சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பயாலஜிக்கல் ஃபேக்டர். அப்புறம் அவங்களோட டிசபிலிட்டி, இப்ப முந்தி மாதிரி நடக்க முடியாது, முந்தி மாதிரி வெளியே போக முடியாது, இதெல்லாம் வந்து டிசபிலிட்டி. அப்புறம் மெடிகேஷன் எஃபெக்ட்ஸ், இப்ப எல்லாத்துக்குமே முதியவர்கள் வந்து நிறைய டேப்லெட் சாப்பிடுற மாதிரி இருக்கு, அதோட சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே பயாலஜிக்கல் ஃபேக்டர். அடுத்து நம்ம பார்க்க போறது சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோப்பிங் எபிலிட்டி. கோப்பிங் எபிலிட்டினா என்னன்னா, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த ரிட்டையர்மெண்ட், அப்புறம் அவங்களோட டிக்ரீசிங் எபிலிட்டி டு டூ திங்ஸ், இது ரெண்டையும் அவங்க எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எந்த அளவுக்கு திறமையா கையாளுறாங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ ஐயோ என்னால முந்தி மாதிரி பண்ண முடியலையே, சோ முந்திலாம் நான் இதை இப்படி பண்ணிருப்பேன் அப்படி பண்ணிருப்பேன் நம்ம யோசிக்கிறது வந்து அர்த்தமே கிடையாது. சோ இந்த ஏஜ்ல என்னால என்ன முடியும், அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது வந்து அவங்களோட ஹெல்த்தை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். அடுத்தது பர்சனாலிட்டி. ஸோ பர்சனாலிட்டியில சைக்காலஜில வந்து நிறைய பர்சனாலிட்டி டைப்ஸ் இருக்கு. ஸோ சில பேர் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ பர்சனாலிட்டி டைப் வந்து இட் கிரேட்லி கான்ட்ரிபியூட்ஸ் டு த இமோஷனல் வெல்பீயிங் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஸோ ஒரு விஷயத்த வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிறது தெரியணும். ஸோ நம்ம கூட பிள்ளை இல்லையேன்னு நினைக்கிறத விட நம்ம பிள்ளை வந்து இவ்வளவு உயரத்துல இருக்கான், சோ இவ்வளவு அச்சீவ் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருக்கான், சோ ஹீஸ் எனி டைம் தேர் ஃபார் மீ அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை வந்து அவங்க லைஃப்ல டெவலப் பண்ணணும். லாஸ்ட் ஒன்
செல்ஃப் எஸ்டீம்னா சுயமரியாதைன்னு நம்ம சொல்றோம். யூஸ்வலா நம்ம சொசைட்டிஸ்ல வந்து நம்ம ஒருத்தவங்களை மதிக்கிறோம் அப்படின்னா அவங்களோட வேலையை வச்சு அவங்களோட பொசிஷனை வச்சு நம்ம வந்து அதை ஒரு பர்சனை வந்து மதிக்கிறோம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த பொசிஷன் எனக்கு இல்ல அப்படிங்கிறப்போ நான் எப்படி என்ன வந்து பாக்குறேன் அப்படிங்கிறது வந்து என்னோட சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலைன்றது வந்து நான் பண்ற ஒரு விஷயம், அது வந்து நான் இல்ல அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்து முதியவர்களுக்கு வரணும். அந்த வேலையை தாண்டியும் அவங்க வந்து ஒரு சிக்னிபிகண்டான இண்டிவிஜுவல், ஒரு முக்கியமான ஒரு பர்சன் தான் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கு இருக்கணும். அடுத்தது சோசியல் ஃபேக்டர். ஜென்ரலாவே ஃபேமிலி சப்போர்ட் இருக்க முதியவர்கள் வந்து இமோஷனலா அவங்களோட வெல்பீயிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அப்புறம் சோசியல் என்கேஜ்மெண்ட் இருக்கவங்க, ஒரு வாக்கிங் போறாங்கன்னா அந்த பார்க்ல ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு, அவங்க இன்டராக்ட் பண்றதுக்கு யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எமோஷனல் வெல்பீயிங் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஆப்வியஸா நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற எக்கனாமிக் செக்யூரிட்டி. அவங்க லைஃப நல்லபடியா வாழ்ந்திருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி சேவிங் இருக்கு அப்படின்னா அவங்களோட எமோஷனல் வெல்பீயிங் நல்லா இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு பர்சனோட எமோஷனல் வெல்பீயிங்க அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதுல எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாலே அவங்களோட எமோஷனல் வெல்பீயிங்க நம்மளால நல்லா கொண்டு போக முடியும். முதியவர்களை பாத்துக்கிற ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்ல வந்து நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இண்டிவிஜுவல் விஷயங்கள்ல வந்து அவங்களோட ஹெல்த்தை வந்து நம்ம கவனிக்கணும். ரெகுலர் மெடிக்கல் செக்அப்ஸ் போறது, அவங்களோட சுகர் பிரஷர் லெவல்ஸ வந்து அப்பப்ப மானிட்டர் பண்றது, இந்த மாதிரியான பிசிக்கல் ஹெல்த் ஃபேக்டர்ஸ்ல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் அவங்களோட காக்னிட்டிவ் டிக்ளைன், அதாவது இப்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க, இப்ப திடீர்னு ரொம்ப மறக்கிறாங்களா, இல்ல அவங்களோட பேச்சுல எதுவும் மாற்றம் இருக்கா, அவங்களோட செயல்பாடுகள் எதுவும் டிஃபரன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். அடுத்தது மெடிகேஷன். எந்தெந்த மாதிரியான டேப்லெட்ஸ் சாப்பிடுறாங்க, அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒருத்தரோட வெல்பீயிங்க்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. புவர் பிசிக்கல் ஹெல்த், காக்னிட்டிவ் டிக்ளைன் அண்ட் மல்டிபிள் மெடிகேஷன். சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்த்தா முதியவர்களோட மென்டல் ஹெல்த்துக்கு எதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கு அப்படின்னா ஐசோலேஷன், தனிமையில இருக்குது. அப்புறம் எல்டர் அபியூஸ் அப்படிங்கிறது வந்து இப்ப ஒருத்தவங்க முதியவர்களை அடிக்கிறதோ அவங்கள துன்புறுத்துறதோ வந்து அர்த்தம் கிடையாது. அபியூஸ்ன்றது வந்து இட் கேன் பி வெர்பல் அபியூஸ், இட் கேன் ஈவன் பி டிஸ்ரெஸ்பெக்ட். இப்போ இது வரைக்கும் நம்ம ரொம்ப மரியாதையும் மதிப்பும் கொடுத்த ஒரு அப்பாக்கு அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த மரியாதை இல்ல அப்படின்னா அதுவும் ஒரு டைப் ஆஃப் அபியூஸ் தான். இப்ப அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் சப்போர்ட் அண்ட் மெடிக்கல் மானிட்டரிங் நம்ம கொடுக்கல அப்படின்னா அதுவும் ஒரு எல்டர் அபியூஸ் தான். அவங்கள வந்து எப்படி நம்ம நடத்தணுமோ, சீனியர் சிட்டிசன் நம்ம வந்து மரியாதையான ஒரு வார்த்தையை வந்து நம்ம வச்சிருக்கோம். அந்த மாதிரி நம்ம நடத்தல அப்படின்னாலே அது வந்து எல்டர் அபியூஸ்ல தான் வரும். அதுக்கப்புறம் நெக்லெக்ட். அவங்கள வந்து கண்டுக்காம இருக்குது, முக்கியமான முடிவுகள் வந்து அவங்கள கேட்காம எடுக்கிறது, இது எல்லாமே வந்து அவங்களோட மென்டல் வெல்பீயிங்க்கு ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டரா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்த்தோம்னா பாவர்ட்டியும் பினான்சியல் டிபெண்டன்ஸும் அவங்களோட ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கு. இப்ப வந்து நம்ம என்னெல்லாம் இல்னஸஸ் இருக்குன்னு பார்த்தோம், என்னென்ன ரீசன்ஸ்னால வருது, என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ அதை வந்து நம்ம எப்படி ப்ரொமோட் பண்றது, எப்படி ஒரு இமோஷனல் வெல்பீயிங் வந்து ப்ரொமோட் பண்றதுன்னா 2 விஷயங்கள் மூலமா நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும். ஒண்ணு வந்து அவங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ல ஃபோக்கஸ் பண்றது, இன்னொன்னு அவங்களோட மென்டல் ஆக்டிவிட்டிஸ்ல ஃபோக்கஸ் பண்றது. இப்போ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னா அதுல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ஒரு பேலன்ஸ்ட் டயட். அவங்கள வந்து இப்ப நியூட்ரிஷனிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, இப்ப நம்மளே நிறைய ப்ரௌஸ் பண்றோம். ரொம்ப கார்ப்ஸ் இல்லாம அவங்கள வந்து எப்படி ஹெல்த்தியா பேலன்ஸ்டு டயட் கொடுக்க முடியுமோ அதை கவனிச்சு கொடுக்கறது. அப்புறம் ரெகுலர் எக்ஸசைஸ், வாக்கிங்கோ இல்ல சின்ன சின்ன வார்ம் அப் எக்ஸசைஸஸோ ரெகுலரா பண்றாங்களான்னு நோட்டீஸ் பண்றது. அப்புறம் குவாலிட்டி ஸ்லீப், கரெக்டா அவங்க தூங்குறாங்களா, இல்ல அவங்களால தூங்கவே முடியலன்னா தூக்க மாத்திரை எடுத்துக்கிறாங்களா. ஏன்னா இப்ப தூக்க மாத்திரை எடுக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணுவாங்க. இப்ப தூங்காம வர வியாதிகள் வந்து நிறைய. தூக்க மாத்திரை போட்டுட்டு அவங்க தூங்குறாங்க, மார்னிங் ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க அப்படின்னா இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். குவாலிட்டி ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து ரிலாக்ஸேஷன் டெக்னிக், டீப் பிரீதிங்கோ பிராணாயாமாவோ
இப்ப நீங்க அடுத்து பார்க்க போற இந்த முத்ரா இது எல்லாமே வந்து ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ். சோ அது வந்து மனசையும் உடலையும் அமைதியாக்குறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். சோ இப்போ வாழ்க்கை ஃபுல்லுமே அவங்க வந்து சம்பாதிக்கிறதுலயும் குழந்தைகளை செட்டில் பண்றதுலயும் இருந்திருப்பாங்க. சோ இப்ப வந்து ஒரு ரிலாக்ஸ்ட் லைஃப் வாழ்றதுக்கான மென்டாலிட்டியை வந்து அவங்களுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். சோ இன்னும் ஒரு ஃபீலிங் ஆஃப் அன்சர்டனிட்டில வந்து அவங்கள வைக்க கூடாது. சோ இதெல்லாம் வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர். இப்ப மென்டல் ஆக்டிவிட்டிஸ் எதுல எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ரீடிங். இப்ப ரீடிங் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. முதியவர்களுக்கு வந்து ஏன் அது ரொம்ப குறையும் அப்படின்னா கண்ணாடி போட்டாதான் வாசிக்க முடியும். சோ படுத்துட்டு கண்ணாடி போட்டு ரீட் பண்றது வந்து நிறைய பேர் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டாங்க. சோ இது மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால ரீடிங் ஹேபிட் வந்து குறையுது. இப்ப ரீடிங் வந்து அதுவும் புக் ரீடிங், எஸ்பெஷலி புக் ரீடிங் ஹேபிட் இருக்கவங்க வந்து இன்னும் ரொம்ப காலம் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறத வந்து ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஹேபிட் வந்து நம்ம முதியவர்கள் கிட்ட நிறைய ஊக்குவிக்கணும். அடுத்தது கிராஸ்வேர்ட் பசில். இந்த கிராஸ்வேர்ட் பசில்ஸ் வந்து நம்ம மைண்ட ரொம்ப ஷார்ப்பா ஆக்டிவா வைக்கிறதுக்கான ஒரு ஈஸி மெத்தட். இந்த கிராஸ்வேர்ட் பசில்ஸ் வந்து அவங்க நிறைய பண்றதுக்கு நம்ம வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அப்புறம் லேர்னிங் நியூ ஸ்கில். இப்ப நியூ ஸ்கில்னா இப்ப புதுசா ஆண்ட்ராய்ட் போன்லாம் வந்து முதியவர்கள் நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரியல. எனக்கு தெரியலன்னு அவங்க சொல்லாம புதுசா ஒண்ணு கத்துக்கிறதுல ஒரு ஆர்வத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி ஏதோ ஒரு விஷயம் புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிறப்போ பிரெயின்ல நிறைய புது சர்க்கியூட்ஸ் வந்து உருவாகுது. அது நம்மளோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ ரொம்ப ஷார்ப்பாவே வச்சிருக்கு. அதுக்கு அடுத்து மெமரி எக்ஸசைசஸ். மெமரி எக்ஸசைசஸ் லைக் இப்ப எதையாவது ரீகால் பண்றது, வருஷத்தை ஞாபகப்படுத்துறது, இந்த மாதிரி மெமரி எக்ஸசைசஸ் எல்லாம் நம்ம கொடுக்கறப்ப அவங்களை வந்து நம்ம மென்டலி ஷார்ப்பா வச்சுக்கலாம். இப்ப இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல், மென்டல் ஆக்டிவிட்டிஸ் இதுல எல்லாமே நம்ம காமனா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா we need to interact with. So நம்மளோட ஹெல்ப் இல்லாம அவங்களோட இமோஷனல் வெல்பீயிங்க வந்து அஷ்யூர் பண்ணவே முடியாது. they definitely need us support. சின்ன வயசுல எப்படி நம்ம கீழே தவறி விழுறப்ப நம்மளை கையை பிடிச்சு எழுப்பி கூட்டு போனாங்களோ, எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் எத்தனை தடவை தப்பு தப்பா எழுதினாலும் திரும்ப திரும்ப பொறுமையா சொல்லி கொடுத்தாங்களோ அந்த ஒரு பொறுமையும் ஒரு ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருந்தது இல்லையா அவங்களுக்கு நம்ம மேல. சோ அத வந்து இப்ப நம்ம காட்டுறதுக்கான ஒரு நேரம் தான் அவங்களோட முதுமை. சோ அந்த ஒரு மென்டாலிட்டி டெஃபினட்டா பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா முதியவர்களோட எமோஷனல் வெல்பீங்க நம்ம ரொம்ப நல்லாவே பாதுகாக்க முடியும். சோ முக்கியமா ஒரு ஃபேமிலியோட ரோல் என்ன? இப்ப எல்டர்ஸ பாத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்து என்னது, லிசனிங் வித் எம்பத்தி. சோ அவங்க வந்து இரலவெண்டா நிறைய பேசுவாங்க. அந்த காலத்துல நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. திரும்ப திரும்ப கூட சொல்லுவாங்க அதே கதையை. சோ அதை கேட்கறதுக்கான பொறுமை வந்து நமக்கு கண்டிப்பா வேணும். சோ லிசனிங் வித் எம்பத்தி தான் ஃபேமிலி பண்ணக்கூடிய முதல் சப்போர்ட். அடுத்தது ஸ்பெண்டிங் குவாலிட்டி டைம். இப்ப மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே போனோட தான் உட்கார்ந்துருக்கோம், ஒன்னாதான் உட்கார்ந்துருக்கோம், பட் அவங்கவுங்க ஒரு தனி உலகத்துல உட்கார்ந்துருக்கோம். சோ அப்படி இல்லாம முகத்தை பார்த்து அவங்க கண்களை பார்த்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்து என்கரேஜிங் இண்டிபெண்டன்ஸ். இது வந்து நம்ம கண்டிப்பா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்ப நிறைய குடும்பங்கள்ல வந்து நம்ம பார்ப்போம், இப்ப வயதான பேரண்ட்ஸ வந்து ப்ரொடெக்ட் பண்றதா நினைச்சிட்டு, அப்பா நீங்க இனிமே வெளியே போகாதீங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க நான் வாங்கிட்டு வரேன், நீங்க இனிமே தனியா போகாதீங்க. சோ இந்த மாதிரி நம்ம நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்படி இல்லாம அவங்க சேஃபா போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால அவங்களை இன்னும் இண்டிபெண்டாவே வச்சுக்க முடியும். அது அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் நல்லா மெயின்டைன் பண்ணும். அடுத்தது மானிட்டரிங் இமோஷனல் சேஞ்சஸ். ஸோ அவங்களோட இமோஷனல் பிஹேவியர்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்க லோவா இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன செய்யுதா, அதெல்லாம் வந்து நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியும். அடுத்து ஹெல்த் கேர் விசிட்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரெகுலர் ஹெல்த் கேர் செக்அப்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுல வந்து யாராவது ஒருத்தர் கூட போற மாதிரி நம்ம கண்டிப்பா வச்சுக்கணும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி கிடையாது முதியவர்கள் தனியா போறதுக்கு. ஏன்னா இப்ப நம்ம கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பாருங்க, இப்ப போனா டோக்கன் ஒரு இடத்துல எடுக்கணும், பிளட் டெஸ்ட் இன்னொரு இடத்துல எடுக்கணும், அதுவும் ஒரு இடத்துல பே பண்ணும், இன்னொரு இடத்துல போய் கொடுத்தாதான் அதை எடுத்து தருவாங்க. அந்த நம்மளோட ஹாஸ்பிட்டல் செட்டப்ஸ் வந்து இட் இஸ் நாட் வெரி ஃப்ரெண்ட்லி ஃபார் ஓல்ட் பீப்புள். கண்டிப்பா நம்ம யாராவது அவங்க கூட போனோம்னாதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அடுத்தது ரெடியூசிங் ஸ்டிக்மானா என்னன்னா, இப்ப பொதுவாவே முதியவர்கள்னா ஒரு சுமை, ஒரு பாரம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து இருக்கு. சோ அவங்க வந்து நம்மள டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க, நம்ம தான் அவங்கள பாத்துக்கணும். சோ அந்த மாதிரியான ஸ்டிக்மா இல்லாம அவங்களையும்
கேப்பபிளான இண்டிவிஜுவல்ஸா நம்ம ட்ரீட் பண்றோம் அப்படின்னாலே அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் நல்லா பூஸ்ட் ஆகி அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. அடுத்தது ரோல் ஆஃப் கம்யூனிட்டி. இப்ப குடும்பம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம். சோ அதே மாதிரி சொசைட்டியோட பங்கு என்னன்னு பார்க்கலாம். சோ நிறைய கம்யூனிட்டி பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம சொசைட்டில வரணும். லைக் சீனியர் சிட்டிசன் கிளப்ஸ், சப்போர்ட் குரூப்ஸ், ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் எல்டர்ஸ் தனியாவே. அடுத்து வாலண்டியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களா அவங்க முடிஞ்ச ஹெல்ப்பை போய் பண்ற ஒரு வாலண்டியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அடுத்து ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ், அப்புறம் டே கேர் சென்டர்ஸ். இப்போ பிள்ளைங்களால முடியல, அவங்க எங்கேயாவது போக வேண்டியது இருக்கு அப்படின்னா அவங்கள தனியா வீட்டுல விட்டுட்டு போகாம அவங்கள சேஃபா ஒரு இடத்துல விடுற மாதிரி டே கேர் சென்டர்ஸ் வந்து நிறைய முதியவர்களுக்கும் வரணும். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கு, முதியவர்களுக்கு இன்னும் நிறைய வரணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்ப வரும் அப்படின்னா முதுமையும் நம்ம கொண்டாடுற ஒரு ஹியூமன் டெவலப்மெண்டல் ஸ்டேஜா நம்ம பாக்குறப்பதான் இது எல்லாமே வந்து வரும். சோ அதுக்கான முயற்சிகளை வந்து கம்யூனிட்டியில நம்ம கண்டிப்பா எடுக்கணும். இப்ப டெக்னாலஜி வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெக்னாலஜி கேன் கான்ட்ரிபியூட் அ லாட் டு மென்டல் ஹெல்த். ஏன்னா இப்போ இன்றைய உலகத்துல வந்து இப்ப தூத்துக்குடியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு வந்து பெருசா ஷைன் பண்றதுக்கோ ஏர்ன் பண்றதுக்கோ கண்டிப்பா சூழ்நிலையால நம்ம வந்து சொல்ல முடியாது. சோ அப்படி சில்ட்ரன் போறப்ப அவங்க என்ன டெக்னாலஜி வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா வீடியோ கால்ஸ் மூலமா நிறைய ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி டெலிமெடிசன், இப்ப நம்ம எல்லாமே வந்து ஆப்ஸ் வந்துருச்சு இல்லையா? சோ எல்லாமே டோர் டெலிவரி வந்துருச்சு, ஆன்லைன் சப்போர்ட் குரூப்ஸ் இருக்கு, மென்டல் ஹெல்த் ஆப்ஸ் இருக்கு. சோ அது வந்து ரெகுலரா நம்மளோட செக்அப் டேட்ஸை ரிமைண்ட் பண்றது, நம்மளோட பிளட் சுகர் லெவல் மானிட்டர் பண்றது, இது எல்லாமே வந்து வந்துருச்சு. ஈவன் பிரெயின் ட்ரைனிங் கேம்ஸ் வந்து நம்மளோட மொபைல்லயே நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்னாலஜி எல்லாமே வந்து நம்ம வயசானவங்களோட மென்டல் ஹெல்த்தை என்ஹான்ஸ் பண்றதுக்கான ஒரு விஷயங்கள் தான். ஆனா இதுல மெயின் சேலஞ்ச் நம்ம என்ன ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா டிஜிட்டல் லிட்ரஸி. ஸோ நிறைய முதியவர்கள் வந்து இந்த ஆண்ட்ராய்ட் போன்ஸ் யூஸ் பண்றதுல அவங்க கொஞ்சம் திணறதான் செய்யறாங்க. சோ அவங்களால முடியலங்கிறப்போ இந்த டெக்னாலஜி எல்லாமே அவங்களுக்கு யூஸ் ஆகாம போயிடுது. சோ அதுக்கு என்ன பண்ண முடியுங்கிறத வந்து நம்ம முயற்சி எடுக்கணும். அடுத்து நிறைய இடங்கள்ல இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து ப்ராப்பரா கிடைக்கிறது இல்ல. இன்னொன்னு, இப்ப நம்ம இந்த ஆண்ட்ராய்ட் போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா பிரைவசி வந்து எப்பயுமே ஒரு பெரிய கன்சர்னா தான் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து சேலஞ்ச். ஆனா இந்த சேலஞ்சை தாண்டி பெனிஃபிட்ஸ் தான் நிறைய இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுது. சோ முதியவர்கள் ஃப்ரெண்ட்லியா இந்த ஆப்ஸை வந்து யூஸ் பண்றதுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட மென்டல் ஹெல்த்தை கண்டிப்பா நம்மளால என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மென்டல் ஹெல்த்தை என்ஹான்ஸ் பண்றதுக்கு 3 மெயின் திங்ஸ் இப்போ உங்க இதுல சஜஸ்ட் பண்ண விஷயங்கள் அப்படின்னா கவுன்சிலிங், அடுத்து மியூசிக் தெரப்பி. ஸோ இப்போ இதுல கவுன்சிலிங் நம்ம பாக்குறோம். கவுன்சிலிங் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் எல்டர்ஸ்ங்கிறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ கவுன்சிலிங் ஃபார் எல்டர்ஸ், கவுன்சிலிங் ஃபார் ஓல்ட் பீப்புள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட இமோஷனல் வெல்பீயிங் வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம். அந்த லைஃப் டிரான்சிஷன் இருக்கு இல்லையா, ஒரு பிஸி லைஃப்ல இருந்து ரொம்ப ஒரு ஸ்லோ லைஃப். ஸோ அந்த லைஃப் டிரான்சிஷனை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வந்து கவுன்சிலிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இதோட சிம்டம்ஸை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ரெசிலியன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்பிடன்ஸ் இதெல்லாம் பூஸ்ட் பண்றதுக்கு, ஈவன் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்கு, அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலி அண்ட் கேர் கிவர்ஸ், இது எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. ஸோ ஓவராலா அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் கவுன்சிலிங் மூலமா நம்மளால என்ஹான்ஸ் பண்ண முடியும். இப்ப என்னதான் நிறைய கவுன்சிலிங் கோர்சஸ் எல்லாம் வந்துருச்சு, நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்காங்கனாலும் இன்னும் ஒரு டாக்டர்கிட்ட காய்ச்சலுக்கு போறது எவ்வளவு நார்மலோ அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷனுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் போறது நார்மல் ஆகல. அதை வந்து நம்ம இன்னும் ப்ரொமோட் பண்ணணும். சோ அதே மாதிரிதான் இதுவும் பிசிக்கல் ஹெல்த் மாதிரியே தான் மென்டல் ஹெல்த்தும் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனை நம்ம சொசைட்டில நம்ம கண்டிப்பா கொண்டு வரணும். சோ முதியவர்களுக்கு அப்படின்னா என்ன டைப் ஆஃப் கவுன்சிலிங்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சப்போர்ட்டிவ் கவுன்சிலிங். ஸோ ஜென்ரலா அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து அவங்க ஓப்பனா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா மட்டும் இருக்கக்கூடிய கவுன்சிலிங்கை தான் நம்ம வந்து சப்போர்ட்டிவ் கவுன்சிலிங்னு சொல்லுவோம். ஸோ வீட்டுல ஷேர் பண்ண முடியல, அவங்க தனிமையா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்டிவ் கவுன்சிலிங் வந்து அவங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். அடுத்தது சிபிடின்னு சொல்லுவோம், காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. இப்ப பொதுவா
முதுமையை வந்து ஆக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பான்மை அவங்களுக்கு இல்ல அப்படின்னா அவங்களோட காக்னேட்டிவ் ப்ராசஸையே நம்ம வந்து மாத்தி அமைக்கணும். ஸோ அந்த காக்னிஷன்ஸை மாத்தி, அதாவது நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவா மாத்துறது வந்து சிபிடி. ஸோ அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ரெமினிசன்ஸ் தெரப்பி. ஸோ ரெமினிசன்ஸ் தெரப்பி வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து மெயினா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களோட பழைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ யூ ஹாவ் லெட் அ ஃப்ரூட்ஃபுல் லைஃப் அப்படிங்கறத அவங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்தக்கூடியதுதான் இந்த ரெமினிசன்ஸ் தெரப்பி. ஸோ இது வந்து ரொம்பவே முதியவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபோர்த் டைப் வந்து கிரீஃப் கவுன்சிலிங். ஸோ இது வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்களோட பார்ட்னர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த லாஸ வந்து ஓவர் கம் பண்றதுக்கான கவுன்சிலிங் தான் கிரீஃப் கவுன்சிலிங். அடுத்து ஃபேமிலி கவுன்சிலிங். இப்ப பிள்ளைங்களோட அவங்களுக்கு வந்து அணுகுமுறை சரியில்லை, இணக்கமான உறவு இல்ல, ஸோ ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றது வந்து ஃபேமிலி கவுன்சிலிங். ஸோ இது வந்து அவங்க குடும்பத்தை பாக்குற விதத்தை வந்து மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்தது குரூப் கவுன்சிலிங். ஸோ குரூப் கவுன்சிலிங்ல என்ன நடக்கும் அப்படின்னா சிமிலர் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து ஒன்னா சேர்ந்து அவங்க ப்ராப்ளம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னா நான் மட்டும் கஷ்டப்படல, ஸோ என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க, ஸோ இது அந்த ஒரு ரியலைசேஷனும் கிடைக்கும். இன்னொன்னு வந்து எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸும் கிடைக்கும். இப்ப இந்த சொல்யூஷன் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்யூஷன் கொடுக்கறப்ப அவங்களுக்கு வந்து இன்னும் நம்பிக்கையோட அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கான திறமையை வந்து வயதானவர்களுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். இந்த 6 டைப் ஆஃப் கவுன்சிலிங் வந்து நம்ம முதியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங். அடுத்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங். ஸோ கவுன்சிலிங் வந்து ரொம்பவே பெனிஃபிஷியல். அதை வந்து சைக்கலாஜிக்கல், சோசியல், ஹெல்த் 3 ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே நம்ம வந்து பார்க்க முடியும். சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்னு பார்த்தோம்னா அவங்க டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாம் குறையறத நம்மளால பார்க்க முடியும். இமோஷனல் ஸ்டெபிலிட்டி வந்து கூடும், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எபிலிட்டி கூடும், செல்ஃப் கான்பிடன்ஸும் கூடும். சோஷியல் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் ஸ்ட்ராங் ஆகும், இதனால அவங்களோட சோஷியல் பார்ட்டிசிபேஷன் லெவலும் கூடும். ஸோ இதனால என்ன ஆகும்னா லோன்லினஸ் வந்து கம்மியாயிரும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா பெட்டர் ட்ரீட்மெண்ட் அடரன்ஸ். ஸோ இப்ப நான் வந்து ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னா என்னோட ட்ரீட்மெண்ட்டை வந்து நான் பிரேக் பண்ண மாட்டேன். எப்படியாவது நான் வந்து என் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணுங்கிற தாட் வந்து எனக்கு வரும். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் அட்ஹரன்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து குரோனிக் இல்னஸ் வந்து குரோனிக் இல்னஸ் ஹேண்டில் பண்ற கோப்பிங் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். என்ஹான்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் கிரேட்டர் லைஃப் சாட்டிஸ்பாக்சன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளால கவுன்சிலிங் மூலமா முதியவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அடுத்தது மியூசிக் தெரப்பி. ஸோ மியூசிக் தெரப்பி வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அன் எவிடன்ஸ் பேஸ்ட் இன்டர்வென்ஷன் தான். ஸோ இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரெயின்டு மியூசிக் தெரபிஸ்ட் இருப்பாங்க. அவங்க வந்து மியூசிக் அண்ட் மியூசிக் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணி ஒரு பர்சனோட பிசிக்கல், இமோஷனல், காக்னிட்டிவ் அண்ட் சோஷியல் வெல்பீயிங்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எஸ்பெஷலி ஓல்டர் பீப்புளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுல வந்து என்னெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா பாட்டு கேட்கறது, பாடுறது, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்றது, பாட்டு எழுதுறது, மியூசிக் தகுந்த மாதிரி லைட்டா மூவ்மெண்ட்ஸ், டான்ஸ் பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து மியூசிக் தெரப்பில வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ இது வந்து முதியவர்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு தெரப்பி அண்ட் வெரி வெரி பெனிஃபிஷியல் ஆல்சோ ஃபார் தியர் ஹெல்த். அடுத்து நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் மியூசிக் தெரப்பி. ஸோ மியூசிக் தெரப்பில 2 டைப்ஸ் இருக்கு, ஆக்டிவ் மியூசிக் தெரப்பி அண்ட் ரிசெப்டிவ் மியூசிக் தெரப்பி. ஆக்டிவ் மியூசிக் தெரப்பில வந்து அந்த முதியவர்களோட பங்கு வந்து நிறைய இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாடுவாங்க, மியூசிக் பிளே பண்ணுவாங்க, கிளாப் பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, பாட்டு எழுதுவாங்க, மியூசிக்கல் இம்ப்ரோவைஸ். ஆக்டிவா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த தெரப்பில இருக்கும். ரிசெப்டிவ் மியூசிக் தெரப்பில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே லிசன் டு மியூசிக். பாட்டை கேட்டு அவங்க ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, பழைய மெமரிஸை ரீகால் பண்ணுவாங்க. இது மூலமா அவங்களோட ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும், அவங்களோட மூட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் மியூசிக் தெரப்பி இருக்கு. இது ரெண்டுமே வந்து வெரி எஃபெக்டிவ் ஃபார் ஓல்ட் பீப்புள். ஸோ பேஸ்ட் ஆன் தியர் ஆக்டிவிட்டி லெவல். ரொம்ப ஹெல்தியா ஆக்டிவா இருக்கவங்க வந்து ஆக்டிவ் மியூசிக் தெரப்பிக்கு போகலாம். கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்றவங்க வந்து ரிசெப்டிவ் மியூசிக் தெரப்பிக்கு போகலாம். அடுத்தது டெக்னிக்ஸ் ஆஃப் மியூசிக் தெரப்பி. ஸோ மியூசிக் தெரப்பில என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா பொதுவா அந்த பர்சனுக்கு ஃபெமிலியரான சாங்ஸை வந்து எடுத்து அதை பாட சொல்றது வந்து அவங்க
யூஸ்வலா பண்ற ஒரு விஷயம். அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் மியூசிக் பிடிக்குமோ அதை நிறைய கேட்க வைப்பாங்க. அண்ட் பிளேயிங் சிம்பிள் பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த சிம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பிளே பண்ண சொல்றது. அப்புறம் மியூசிக்கை வச்சே ஒரு கைடட் ரிலாக்ஸேஷன் ஃபாலோ பண்றது, சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் கொண்டு வர்றது, குரூப் குவயர் செஷன்ஸ் கொண்டு வர்றது, மேக்கிங் எவ்ரிபடி சிங் டுகெதர். அப்புறம் மியூசிக் அசிஸ்டட் ரெமினிசன்ஸ், ஸோ மியூசிக்கை வச்சுட்டே அந்த பழைய லைஃப அசை போடுறது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் மியூசிக் தெரப்பி. அதுக்கப்புறம் சாங் ரைட்டிங் அண்ட் லிரிக் டிஸ்கஷன். ஸோ எந்த அளவுக்கு ஒரு பாட்டு வந்து ஏன் லைஃபோட ரிலேட் ஆகுது அப்படிங்கறத வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கும். So music therapy is very useful for old people. And finally, reminiscence therapy. So reminiscence therapy வந்து ரொம்ப லோ காஸ்ட், ரொம்ப சிம்பிள் அண்ட் நான் ஃபார்மகாலஜிக்கல். ஸோ இதுல வந்து எந்த மெடிசின்ஸும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து இமோஷனல் வெல்பீயிங்கும் காக்னேட்டிவ் ஸ்டிமுலேஷன் அண்ட் சோஷியல் கனெக்டட்னஸ் இது எல்லாத்துக்குமே வந்து முதியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல என்ன நடக்கும் பேசிக்கா அப்படின்னா, அவங்களோட பழைய மீனிங்ஃபுல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அவங்க செரிஷ் பண்ணக்கூடிய விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த தெரப்பி வந்து அமையும். ஸோ இது பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, என்னோட செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து கூடும். ஓகே, நான் வந்து ஒரு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான லைஃப் தான் வாழ்ந்திருக்கேன், நான் வந்து இவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டியை வந்து என்னால ரீஸ்டோர் பண்ண முடியும். ஸோ பர்பஸ்ஃபுல்லான லைஃப் தான் நான் வாழ்ந்திருக்கேன், ஸோ ஐ பிலாங் டு திஸ் குரூப் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து இந்த ரெமினிசன்ஸ் தெரப்பி உருவாக்கும். ஸோ இதுல மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது வந்து பாசிட்டிவ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸை மட்டும்தான் அவங்க இதை வந்து ஃபோக்கஸ் பண்ண வைப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் ரெமினிசன்ஸ் தெரப்பி. ஸோ அந்த ரெமினிசன்ஸ் தெரப்பியே 4 டைப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிள் ரெமினிசன்ஸ். ஸோ இதுல வந்து கேஷுவலா உட்காந்து அவங்கள வந்து அவங்களோட பிளசன்ட் மெமரிஸை வந்து ரீகால் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. அப்ப என்ன இமோஷன் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எந்த அளவுக்கு சிரிச்சாங்க, இல்ல எந்த அளவுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க, இந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றது தான் சிம்பிள் ரெமினிசன்ஸ். அடுத்தது லைஃப் ரிவ்யூ தெரப்பி. ஸோ இதுல வந்து என்டையர் லைஃப், இப்ப சிம்பிள் ரெமினிசன்ஸ்ல வந்து பிளசன்ட் மெமரிஸ் மட்டும் யோசிச்சோம் இல்லையா, அப்படி இல்லாம லைஃப் ரிவ்யூல வந்து அவங்களோட என்டையர் லைஃப ஸ்ட்ரக்சர்டா ரிஃப்ளெக்ட் பண்ண வைப்பாங்க. அதாவது அந்த தெரபிஸ்ட் வந்து அவங்கள வந்து கைட் பண்ணுவாங்க, சின்ன வயசுல இருந்து அவங்களோட வேரியஸ் ஸ்டேஜஸ வந்து ரீகால் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்ல வந்து அவங்க ரீகால் பண்ண வைப்பாங்க. ஸோ இதுல வந்து அவங்க என்ன ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்டகிரேட்டட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், போத் குட் அண்ட் பேட். ஸோ என் லைஃப்ல நான் என்னெல்லாம் கடந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் அண்ட் ஒரு சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை வந்து இந்த லைஃப் ரிவ்யூ தெரப்பி கொடுக்கும். அடுத்தது இன்டகிரேட்டிவ் ரெமினிசன்ஸ். ஸோ இதுல வந்து போத் பாசிட்டிவ் அண்ட் லைஃப் சேலஞ்சஸ் இது ரெண்டையுமே வந்து அவங்க ரீகால் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணும்னா, ஒரு ஆக்செப்டன்ஸ் அண்ட் ஒரு இமோஷனல் growth அண்ட் மெச்சூரிட்டியை வந்து அந்த முதியவர்கள் மனசுல வந்து ஏற்படுத்தும். லாஸ்ட் ஒன் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் ரெமினிசன்ஸ். ஸோ இது வந்து இன்ஸ்ட்ருமெண்டல்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ டிக்னிட்டிங்கிறது வந்து முதியவர்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சின்ன வயசுல ஒரு ஒரு நமக்கு எல்லாமே கத்து கொடுத்தது அவங்கதான். ஒரு டிக்னிட்டி ஆஃப் லைஃப வந்து நமக்கு சொல்லி கொடுத்து நம்மள அப்படி ட்ரீட் பண்ணி நம்மளை வளர்த்தவங்க அவங்கதான். சோ அந்த முதுமையில வந்து அவங்க டிக்னிட்டியோட வாழணும், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதுக்கான முயற்சிகள் தான் இது எல்லாமே. சோ அவங்களோட மென்டல் ஹெல்த் வந்து நம்ம கையில தான் ஆக்சுவலா. சோ அவங்கள வந்து இன்னும் நல்லா கான்பிடென்டா ஹாப்பியா ஃபீல் பண்றதுக்கான என்வாயன்மெண்ட்டை நம்ம டெஃபினட்டா கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார்.